வணக்கம். வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன். தலையில் பொடுகு அதிகமாக இருந்தது அப்படின்னாலே எப்போ பார்த்தாலும் தலையை நம்ம டச் பண்ணிட்டே இருப்போம். அதிகமாக நம்ம சொரிஞ்சிக்கிட்டே இருப்போம். அது மட்டும் இல்லாமல் பொடுகு அதிகமாக இருக்கிற காரணத்தினால தலைமுடியும் ரொம்பவே அதிகமாக உதிர ஆரம்பிக்கும். நிறைய பேர் நினைப்போம் வறண்ட சருமம் இருக்குது, ட்ரையாக ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி பொடுகு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படிலாம் கிடையாது. எண்ணெய் பசை இருந்தது அப்படின்னா கூட நமக்கு இந்த மாதிரி பொடுகு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒருத்தர் பயன்படுத்தின சீப்போ அடுத்தவங்க பயன்படுத்தினாலோ, அப்படி இல்லை ஏற்கனவே ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டவல் அதை அடுத்தவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான பொடுகு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஷாம்பு அது ஒத்துக்காமல் கூட பொடுகு வருவதற்கு காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த பொடுகு பிரச்சனையை நீக்கி எப்படி முடி வளர்ச்சியை நம்ம அதிகப்படுத்தலாம், ரொம்ப சிம்பிளாக கிடைக்க பொருட்கள் வச்சு இதை நீங்கள் மொத்தமாக செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 மாதத்திலிருந்து 1 வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, இல்லை வெளியில் தங்கி வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் கூடவே எடுத்துகிட்டு போகலாம். நான் ஹாஸ்டலில் இருக்கிறப்போ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். 1 வருஷம் வரைக்கும் எனக்கு கெட்டு போகாமல் இருந்தது. அதுக்கு என்ன மெத்தட்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டது இந்த கறிவேப்பிலை. இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் மொத்தமாக செஞ்சு வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா 100 கிராம்லேருந்து 200 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே நம்ம எடுத்துக்க போகிறது இந்த வேப்பிலை. இதுவும் நீங்கள் அதே அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நம்ம சேர்க்க போகிறது இந்த வெந்தயம். 3மே நீங்கள் சம அளவு எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயம் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா தலைமுடிக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும். உடல் சூடு இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி செதிலாக தலையில் பொடுகு உங்களுக்கு வரும். அதனால் நம்ம இதில் வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வேப்பிலை எதுக்காக நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா அந்த தலையில் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பொடுகு அதை தடை பண்ணுவதற்கு நம்ம வேப்பிலை யூஸ் பண்ணுறோம். கருவேப்பிலை எதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த முடியோட வளர்ச்சியை நமக்கு தூண்டும், வளர்ச்சியை நல்லாவே அதிகரிக்கும். அதுக்காக இப்போது எல்லாமே நீங்கள் வெறுமனை ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வேப்பிலையை போட்டு வறுத்துக்கோங்க. வேப்பிலையை இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது கைகளில் எடுத்து இப்படி க்ரஷ் பண்ணணும் அப்படின்னா நல்லா நமக்கு நொறுங்கணும். அந்த அளவுக்கு நம்ம வேப்பிலையை வறுக்கணும். அதே மாதிரி நம்ம கறிவேப்பிலை இதையும் அதே மாதிரி நம்ம வறுத்து கைகளெல்லாம் நொறுக்கி பார்க்கணும். அந்த பதம் வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3யும் நீங்கள் தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் நீங்கள் போட்டு வச்சு நல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சூடு ஆறணும். அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். சூடு நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வேப்பிலை கிடைக்கல, கருவேப்பிலை கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு பொடியாக கிடைக்கும். அந்த பொடி கூட நீங்கள் வாங்கி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பொடியை வாங்கினீங்க அப்படின்னா வறுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வெயிலில் நல்லா நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வெந்தயத்தை மட்டும் வறுத்து பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் உங்களுடைய முடிக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தட் ரொம்பவே முக்கியம். காற்று போகக்கூடாது, ஈரம் படக்கூடாது, சுத்தமான ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் தாராளமாக உங்களுக்கு கெட்டு போகாது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் நான் சேர்க்கிறது மோர் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மோர் இருந்ததுன்னா சேருங்க. அப்படின்னா நல்லா புளிச்ச தயிர் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. சும்மா நம்ம மொத்தமாக அப்படி வச்சு அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம உச்சி எடுத்து தலை இழுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வகுடு எடுத்து அதில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். குறைந்தது ஒரு 10லேருந்து 20 நிமிடங்கள் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக நல்லா உங்களுக்கு ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி அதுக்கப்புறமா நல்லா நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கணும். முதல்ல ரொம்ப நம்ம அழுத்திட்டோம் அப்படின்னா நமக்கு முடியெல்லாம் மொத்தமாக பிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ஜென்டிலாக மசாஜ் பண்ணி ஜென்டிலாக நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த ட்ரிஃப்லா சூரணம், திரிபலா பொடி. இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு வேளை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம லாக்டவுனில் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகாத அந்த லிங்க்கு நார்மல் ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்போ போய் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இது கிட்டத்தட்ட 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க.
இது நம்ம உள்ள உணவாக கூட நம்ம குடிச்சிட்டு வரலாம். குடிச்சிட்டு வரும்போது நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு சரியாகும். கூடவே உங்களுக்கு அந்த முடி வளர்ச்சியும் உங்களுக்கு தூண்டும். நம்ம உள்ளே கூட நம்ம குடிச்சிட்டு வரலாம். அப்படி நீங்கள் குடிக்கிறதா இருந்தது அப்படின்னா 200 ml தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு இந்த பொடியை போட்டு நீங்கள் தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வரலாம். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கூட அந்த கட்டிகள் இல்லாதபடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தண்ணீர் மாதிரி இருக்கட்டும். இதை நீங்கள் உங்களுடைய மயிர்கால்களில் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிடங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் வாஷ் பண்ணி எடுக்கிற மாதிரி தலைமுடியை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. முதல்ல சொன்ன மெத்தடும் இப்போ சொல்கிற மெத்தடும் வாரத்தில் நீங்கள் 3 நாட்கள் செய்யலாம். தினமும் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னாலும் நீங்கள் தினமும் கூட ஃபாலோ பண்ணுங்கள். முடியாதவங்க வாரத்தில் 3 நாட்கள், 2 நாட்கள், 1 நாள் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பொடுகு பிரச்சனையிலேருந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பொடுகுக்கு ஒரு மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் போடுறேன். இதை பார்க்குற எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக நம்ம எடுத்துக்கிட்டது இந்த நெல்லிக்காய். விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்கிற இந்த நெல்லிக்காய், இதை நம்ம நல்லா ஜூஸ் பண்ணி எடுத்து அந்த ஜூஸை தினமும் காலையில் குடிச்சிட்டு வரும் பொழுது முடி வளர்ச்சியும் உங்களுக்கு அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் முடியோட அந்த தன்மை, அந்த அடர்த்தி உங்களுக்கு நல்லாயிருக்கும். தலைமுடியும் நல்லா கருமையாக மாறும். அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் உங்களுடைய தலையில் அரைச்சி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த பொடுகு பிரச்சனையிலேருந்து சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி வற்றல் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வற்றல் கூட உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதுலேருந்து வாங்கி வச்சுக்கோங்க. இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு இந்த பவுடர் கூட நீங்கள் கொஞ்சமாக தண்ணீர், அப்படி இல்லைனா தயிர், புளித்த தயிர் அப்படின்னா இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போதும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் கிடைக்கும். ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நான் போட்டிருப்பேன். அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து தெரிஞ்சு நீங்கள் பயனடைஞ்சிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் அதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 ml நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கோங்க. அந்த 300 ml தண்ணீருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த வேப்பிலை அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்து அதை இதில் போட்டு நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த இலை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா பொடி கிடைக்கும். பொடி 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்ல சூப்பரான ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான். இது கூட நம்ம அடுத்ததாக இந்த மிளகு எடுத்துக்கலாம். மிளகு பொதுவாகவே நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த பொடுகு தொந்தரவுலேருந்து நல்ல ஒரு நிவாரணம் நமக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிளகு மட்டும் நீங்கள் தனியாக அரைச்சி அது கூட தயிர், அப்படி இல்லைனா பால், காய்ச்சாத பசும்பால் சேர்த்து நீங்கள் உங்களுடைய தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா பொடுகு தொந்தரவும் உங்களுக்கு சரியாகி ஏற்கனவே முடி உதிர்ந்த இடத்துலையும் முடி வந்து உங்களுக்கு நல்லா வளரும். அந்த அளவுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் நமக்கு இந்த வேப்பிலை. இப்போது நம்ம இந்த வேப்பிலை, மிளகு இதை ரெண்டையும் நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நைட்டு நீங்கள் கொதிக்க வச்சுட்டு மறுநாள் காலை வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு காலையில் செய்ய முடியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மணி நேரங்கள் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 மணி நேரங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கு நல்லா குளிச்சுட்டு உங்களுடைய தலைமுடியை நல்லா நீங்கள் அலசணும். இந்த வேப்பிலை தண்ணீரில் தலையில் நீங்கள் அப்படியே ஊற்றிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிடங்கள் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக சளி பிடிக்கும், சைனஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிடங்கள் மட்டும் நீங்கள் வச்சுருங்க. ஆனால் சைனஸ் பிரச்சனைக்கு கூட இது சூப்பரான நிவாரணம் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு நீங்கள் மிளகு சேர்க்காமல் வேப்பிலையை மட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு இந்த தண்ணீரை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம். ஸோ பொதுவாகவே டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறவங்க அதிகப்படியான எண்ணெய் நிறைந்த பொருட்கள், அதுக்கப்புறமா ரொம்ப காரசாரமாக இருக்கிற பொருட்கள்லாம் அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம அந்த பொடுகு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சரியாயிடும். அது சரியானதுக்கு பிறகு கூட நீங்கள் பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு வேணால் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஆயிலி ஃபுட் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.